அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, குற்றம் காணும் மனநிலையை அகற்றுவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பசியாய் இருந்த சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட செயல் பரிசேயர்களின் பார்வையில் அறுவடை செய்து கதிரை அடித்து தூற்றிய 3 செயல்களுக்கு சமமாகப்பட்டது. கதிர் அறுவடை செய்தல், போரடித்தல், தானியத்தை தூற்றி பதர் நீக்கி சுத்தம் செய்தல் போன்ற வேலைகள் அறவே தடை செய்யப்பட்டவை. ஆண்டோடைய பார்வையில் பசியாயிருக்கும் போது உணவை தேடுதல் தவறாகப்படவில்லை. ஆயினும் அவர்களுடைய பாணியிலேயே பாடம் கொடுத்தார். தாவீதும் அவர் தோழரும் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கையில் குருவிடம் படையில் அப்பங்களை கேட்டு வாங்கி உண்டதை அவர் எடுத்து காட்டுகின்றார். தாவீது திருச்சட்டத்தை மீறிய போது அகிமெலேக் என்ற குரு தாவீதை தடுக்கவில்லை என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். மனித தேவைகள் முன் வைக்கப்படும் போது சட்டங்களை மாற்றிக்கொள்ளவோ மாற்றி அமைக்கவோ கடவுள் தடை செய்வதில்லை என்பதை இந்த எடுத்துக்காட்டின் மூலம் ஆண்டவர் தரும் விளக்கம். பலியை கடவுள் விரும்புவதில்லை, இரக்கத்தை விரும்புகிறார். இருப்பினும் பலிகள் செலுத்த அனுமதி உண்டனில் மனித தெய்வங்களுக்கான வேலைகளை கடவுள் ஒரு காலம் தடை செய்ய மாட்டார் என்ற புரிதல் இங்கே அழுத்தம் பெறுகிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக திருச்சட்டத்தின் அடிப்படை இரக்கம் என்ன என்பது ஆண்டவர் எழுப்பும் முக்கியமான கேள்வி. பொதுவாக திருச்சட்டமும் குறிப்பாக ஓய்வு நாள் பற்றிய சட்டமும் சடங்கு, சமய கடமைகள் போன்ற காரணங்களால் ஏற்படாமல் மனித விடுதலை சார்ந்து எழுந்தவை என்ற பார்வையை கொண்டு ஆண்டவர் சட்டங்களை அணுகுவது குறிப்பிடத்தக்கது. அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய சீடர்கள் மீது சாட்டப்படும் குற்றச்சாட்டுக்கு இயேசு 3 பதில்களை தருகிறார். 1, தாவீதின் செயலை முதல் பதிலாக தருகின்றார். தாவீது அவரோடு இருந்தவர்களும் செய்த செயல் விவரிக்கப்படுகிறது. அவர்கள் பசியாக இருந்தபோது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஆண்டவருக்கு காணிக்கையாக்கப்பட்ட அப்பங்களை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் குற்றம் சாட்டப்படவில்லை. சடங்கு சம்பிரதாயங்களை விட மனித தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற உண்மை. 2வது, எருசலேம் தேவாலயத்தில் ஓய்வு நாட்களில் குருக்களால் செய்யப்படும் பணிகளை 2வது பதிலாக தருகிறார். பலி செலுத்துவதற்காக விலங்குகளை பலியிடுவது, ஒளியேற்றுவது, பொருட்களை பீடத்தில் வைப்பது என பல வேலைகள் ஓய்வு நாட்கள் ஆலயத்தில் நடக்கிறது. வழக்கமான நாட்கள் விட ஓய்வு நாட்களில்தான் இந்த வேலைகள் அதிகமாக நடக்கிறது. கடவுளுக்கான வழிபாடு ஓய்வு நாளை விட புனிதமான என்பது குருக்களின் எண்ணம். 3வதாக, இறைவாக்கு ஒசேயாவின் இறைவாக்கை மேற்கோள் காட்டுகிறார். ஒசேயா 6:6 நாம் பார்க்கிறோம், பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கச் செயல்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பது இறைவாக்கின தரும் செய்தி. கடவுள் மக்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இத்தகைய இரக்கத்தை, அதை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். கடவுள் என்றாலே இரக்கமுள்ளவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த கடவுளே இரக்கச் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற போது தனக்கு செலுத்தப்படும் பலிகளையும் காணிக்கைகளை விட இரக்கத்தை முன்னிறுத்தும் போது நாம் எப்படி அதை புறக்கணிக்க முடியும்? இரக்கத்திற்கு முதலிடம் கொடுப்போம் என்பது இயேசு நமக்கு விடுக்கும் அறைகூவல். இயேசு தன்னுடைய சீடர்கள் சார்பாக வாதாடுகிறார். இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை பறிக்கிறார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே காத்திருக்கிற ஒரு கூட்டத்தினர் இயேசுவின் சீடர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஏன் இயேசுவின் சீடர்கள் மீது அவர்கள் குற்றம் சுமத்த வேண்டும்?
எவ்வளோ குற்றங்களை இயேசு மீது சுமத்தி ஆயிற்று. ஆனால் இயேசு தனது அறிவாற்றலால் வெகு எளிதாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுகிறார். எனவே இயேசுக்கு பதிலாக அவருடைய சீடர்களை இப்போது தாக்க ஆரம்பிக்கிறார்கள். சீடர்களை குற்றவாளிகளாக மாற்ற அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அவர்களின் இலக்கு என்னவோ இயேசுதான். ஆனால் அதையும் இயேசு தவிடுபொடியாக உடைத்து எறிகிறார். இயேசு தன்னுடைய சீடர்கள் தவறு செய்ததாக நினைக்கவில்லை. அவர்கள் தவறு செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம். அவர்கள் வேண்டுமென்றோ சட்டத்தை மீற வேண்டுமென்றோ கதிர்களை பறித்து தின்னவில்லை. அந்த கதிர்களை திருடி விற்று லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. பசிக்காக, தங்களின் பசியை ஆற்றுவதற்காக அந்த கதிர்களை பறிக்கிறார்கள். இங்கே இயேசு தன்னுடைய சீடர்களின் உள் மனதை அறிந்தவராக உண்மை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக வாதாடுகிறார். யார் சரி என்பதை காட்டிலும் எது சரி என்பதை அடித்தளமாக கொண்டு வாதாடுகிறார். இன்றைக்கு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பணத்திற்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக நீதி நியாயம் விற்கப்படுகிறது. சட்டத்தில் ஓட்டைகளை ஏற்படுத்தி அதிகார மையத்தின தவறு செய்கிற போது அவர்களை தப்பிக்க ஏற்பாடு செய்ய நீதிமன்றங்களும் அதிகார வர்க்கமும் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றன. சாதாரண பாமரனோ ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து தங்களது வாழ்வையே சிறையில் கழிக்கும்படி இந்த அதிகார வர்க்கம் செய்து விடுகின்றன. எப்படி இந்த முரண்பட்ட சமுதாயத்தை சீர்திருத்த போகிறோம்? சிந்திப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரிடம் குற்றம் காணும் மனநிலை என்னிடம் உள்ளதா? சந்தேகத்தை சரியான விளக்கங்கள் வழியாக நான் பதில் சொல்கின்றேனா? சட்டத்தை விட மனித நேய செயல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரிடம் குற்றம் காணும் மனநிலை எங்களிடமிருந்து அகன்று செல்லவும், யார் சந்தேகங்கள் கேட்டாலும் சரியான விளக்கங்களால் பதில் சொல்லவும், சட்டத்தை விட மனிதநேய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் செயல்படவும் பணிபுரியவும் வரம் தாரும். ஆமேன்.